ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கேரளாவில் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பரிசி பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரசாதத்தை வீட்டிலையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கோவில் பிரசாத டேஸ்ட்லேயே இந்த சிகப்பரிசி பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் கேரள சிகப்பரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மட்டரிசின்னு கூட இந்த அரிசியை சொல்லுவாங்க. இந்த அரிசியில் புட்டு கூட செய்யலாம். இந்த சிகப்பரிசியில் செய்யக்கூடிய புட்டு பொல பொலன்னு சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இனி 125 ml கப்பில் ஒரு கப் சிகப்பரிசியை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அரிசி எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லையே இப்போ உங்களுக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸையுமே அளந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசியை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இனி இதில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 5 கப் தண்ணி சேர்த்ததுமே குக்கரை மூடி அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அரை மணி நேரம் அரிசி ஊறினதும் குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். குக்கர் 10லேருந்து 12 விசில் வரைக்கும் வரணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். அரிசியை குக்கரில் வைக்காமல் பானையில் சேர்த்து பொங்கல் வச்சிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 10 கப் தண்ணீர் வரைக்கும் சேர்த்து அரிசியை வேக விடணும். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கக்கூடிய உருண்டை வெல்லம் சேர்க்காம இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய வெல்லம் சேர்த்தோன்னா கோவில் பிரசாதம் மாதிரியே கலரும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் கிடைக்கலன்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் சேர்த்தோன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். 3/4 கப் தண்ணீரும் சேர்த்து வெல்லத்தை சூடு பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு குக்கரில் 12 விசில் ப்ரெஷரும் நல்லா அடங்கியிருக்கு. இனி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருக்கு. அரிசியும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அடுத்து சர்க்கரை பாகை குக்கரில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. வெல்லம் சாதத்தோடு நல்லா கலந்து வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், மேக்ஸிமம் நம்ம சேர்த்த வெள்ளை தண்ணீர் நல்லா வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 3/4 கப் தேங்காவை நெய்யில் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. நீ இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோவிலில் கிடைக்கிற சிகப்பரிசி பொங்கல் பிரசாதம் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சுட்டோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.